ஹாய் வியூவர்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 February அதாவது தைப்பூசம் அன்னைக்கு அவங்க அக்ஷய திருதி ப்ளஸ் டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமை எப்படி தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கண்டினியூஸாக டிஜிகோல்டு ஸ்கீம்ஸு, டிஜி சில்வர் ஸ்கீம்ஸு, மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ், ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தங்கமயில் டிஜிகோல்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். தங்கமயில் லோகோட தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் காட்டும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தங்கமயில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது மாதிரி அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணோன்னா மேலே சில பேனர்ஸ் ஓடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு கீழே என்னென்ன சேவிங் ஸ்கீம் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ டிஜி கோல்டு காட்டுறாங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அக்ஷய் கோல்டு ப்ளஸ் சேவ் ஸ்மார்ட் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்கீம் அண்ட் பை யுவர் ட்ரீம் ஜுவல்லரி திஸ் அக்ஷய திருதி அப்படின்ட்டுருக்கு. நோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கீம் டீட்டெயில்ஸ் காட்டுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராசஸ் டு ஜாயின், அது மாதிரி ப்ராசஸ் டு ரீடீம், இது ஷாப்பில் மட்டும் தான் க்ளோஸ் பண்ண முடியும். இதில் மினிமம் 5,000 கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதுக்கப்புறம் மினிமம் வந்து 100 rupees, அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் நீங்கள் இந்த ஸ்கீமில் பே பண்ண முடியும். இந்த ஸ்கீம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 February to 14th April. இந்த ஸ்கீம் வந்து 19th April தான் மெச்சூர் ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 19th April தான் நம்மளுக்கு அக்ஷய திருதி டேட்டு. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா Feb 1 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Feb 1 to Feb 28 பார்த்தீங்க அப்படின்னா 3% போனஸு, March 1 to March 31 2% போனஸு, April 1 to April 14 0.5% போனஸு, April 15 to April 18 போனஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் இதில் நீங்கள் ஆரம்பன் மட்டும் தான் வாங்க முடியும், காயின் எதுவும் வாங்க முடியாது. ஓகே, சம்திங் பிக் இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு வருது. என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஜாயினும் கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்கீம் இருந்தது அப்படின்னா ப்ரீ பாப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன் இதில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எதுவும் மாடிஃபை வேணால் மாடிஃபை பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே ஓகே பண்ணிக்கோங்க. நாமினி டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து 5,000 rupees தான் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். 5,000 கம்மியாக கொடுத்து ஜாயின் பண்ண முடியாது. இதுவே நான் வந்து 5,001 கொடுக்குறேன். ஓகே, 5,001 அக்செப்ட் பண்ணாது. ஒன்று 5,000 அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. இப்போ 5,100 கொடுத்தா எடுத்துக்கும். இப்போ நான் 5,000 கொடுக்குறேன். ஓடேட் 14,720 5,000 டிவைட் பை 14,720 கொடுத்தோம்னா 0.3396 வருது. 0.3396 வருது. அப்போது 0.34க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 0.0111. அப்போது நான் 3% போனஸில் இருக்கேன். போனஸ் கால்குலேட் பண்ண என்ன பண்ணும், 5,000 into 3% divided by 14,720. அப்போது 0.0101 வருது, 0.0109 வருது, 0.0109. அப்போது போனஸ் 3 decimal places எடுத்துக்கிறாங்க. 3rd decimal place ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போது 0.011 ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வேணால் அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் தான் செக் பண்ண முடியும். ஆனால் நான் 5,100 கொடுத்தோம்னா 3 decimal placesல வருது. 5,200 கொடுத்தோம்னா 3 decimal placesல வருது. அப்போ நம்மளுக்கு வெயிட்டு 3 decimal places தாங்க அப்டேட் ஆகுது. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது ரெண்டுமே நம்மளுக்கு 3 decimal places தான் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 5,000 கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நேம் யுவர் ஸ்கீம்னு காட்டுது. ஸ்கீம்னு கொடுத்துக்கிறேன். Date of maturity 19th April. You can redeem the scheme only after the maturity date கொடுக்குறாங்க. I agree terms and conditions கொடுத்து pay now கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் காட்டுறாங்க. என்ன போனஸ் லேப் 1 Feb to 28 Feb அங்கே பார்த்தோம்னா அதே போனஸ் லேப் தான் அங்கே காட்டுறாங்க. Irrespective of when you join, you will be eligible to redeem by jewelry equivalent to greater than your saved weight on or after maturity date 19th April. அக்ஷய திருதின்னு கொடுத்துருக்காங்க. Eligibility scheme benefit shown can be redeemed in gold weight against the purchase of gold jewelry only, not purchase of gold coin. However, can purchase gold coin for the saved weight without availing benefit weight அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது கோல்டு காயினாக வாங்கிக்கலாமா, ஆனால் சேவ்டு வெயிட்டுக்கு மட்டும் போனஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டெர்மினேஷன் ஆஃப் சேவ்டு ஸ்கீம் வில் நாட் பி பாசிபிள் பிஃபோர் 19th April கொடுத்துட்டாங்க. ஓகே, அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் போய்ட்டு அமௌண்ட்டை பே பண்ணிக்கிறேன். அமௌண்ட் பே பண்ணிட்டோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஜாயின் த அக்ஷய கோல்டு ப்ளஸ் ஸ்கீம்னு வருது.
your payment of rupees 5,000 has been processed and your passbook number is உங்கள்ட்ட passbook number வருது, transaction reference number வருது. would you like to set a scheme target to save வருது. நீங்கள் என்ன செட் டார்கெட் கொடுத்துக்கோங்க, இல்லை செட் இட் லேட்டர் கொடுத்துக்கோங்க. நான் செட் டார்கெட் கொடுக்குறேன். டிஜிகோல்டு இனிய திருக்கம் சேமிப்பு பயணத்தை தங்க இலக்கை நோக்கி தொடருங்கள். நீங்கள் சேமித்த தங்கத்தை தங்கமாக மட்டுமே பர்ச்சேஸ் செய்ய முடியும்னு வருது. என்டர் கோல்டு weight you wish to save in this scheme வருது. மந்த்லி ஒன் செட் டார்கெட் வருது. அதை நோட்டிஃபிகேஷன் வேணான்னு to meet your target save at least 4857.60 every month வருது. செட் டார்கெட் கொடுக்குறேன். go to dashboard. இப்போ டேஷ்போர்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீமோடு சேர்ந்து இந்த ஸ்கீமும் அப்டேட் ஆகிருக்கும். இது இருக்கு பாருங்கள், அக்ஷய திருதி ஸ்கீமு, வெயிட் சேவ்டு, டோட்டல் கோல்டு வெயிட் சேவ்டு, பெனிஃபிட் வந்து 0.0 டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, டார்கெட் அச்சீவ்டு. பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்புக் காட்டும். இல்லை நம்மளுக்கு பாஸ்புக் காட்டுது. மேலே ஸ்கீம் நேம் இருக்குது, ரைட்டில் பாஸ்புக் நம்பர் இருக்குது, டோட்டல் அமௌண்ட் பெய்டு, சேவ்டு வெயிட்டு, ஆவரேஜ் ரேட் பர் கிராமு. ஏன்னா நான் இன்றைக்கி தான் பே பண்ணுங்கிறனால ஆவரேஜ் ரேட்டும் நான் கட்டின ரேட்டும் ஒன்றா தான் இருக்கும். டோட்டல் கோல்டு வெயிட் சேவ்டு காட்டுது, டேட் ஆஃப் ஜாயினிங்கு, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. கீழே உங்களுக்கு வந்து ரெசிப்ட் காட்டும். அந்த ரெசிப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வெயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், சேவ்டு வெயிட்டு காட்டும். இதில் மோட் ஆஃப் பேமெண்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். இப்படி இதுக்கப்புறம் சேவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 100 rupeesலேருந்து சேவ் பண்ணலாம். ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 தான் சேவ் பண்ணணும். நான் சேவ்னா கொடுக்குறேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் பே பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு மினிமம் 5,000 rupees இல்லைனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 பே பண்ணணும். அதான் 5,000 5,000. செகண்ட் பேமெண்ட் மினிமம் 100 rupees பே பண்ணாங்க. பாருங்கள் 100 தான் இருக்குது. மேலே ஸ்கேல் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு February to 28th February 3%, 1st March to 31st March 2%, 1st April to 14th April 0.5%. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட் எதுவும் கிடையாது. 19th April மெச்சூரிட்டி ஆகும். 100 rupees கொடுத்தேன் அப்படின்னா வெயிட்டு சேவ் ஆகுது 0.007. யூ கெட் 0.007 தான் காட்டுது. பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 decimal places ஸ்டோர் பண்ணு. ஃபஸ்ட் டைம் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 decimal placesல காட்டினாங்க. பட் இப்போ பெனிஃபிட் 4 decimal placesல ஸ்டோர் ஆகுது. நான் இதை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். நான் எனக்கு மினிமம் 1 milligram வர மாதிரி வந்தால் ஓகேன்னு பார்க்குறேன். அப்போது 200 300 400 500 4 decimal places வருதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 3 decimal place 0 இருக்குது. அதனால் 4 decimal placesல காட்டினாங்க. இப்போ எனக்கு 500 கொடுத்தா மினிமம் 1 milligram இருக்குது. அப்போ 500 கொடுத்து அது வந்து திரும்ப ஒரு பேமெண்ட் கொடுக்குறேன். பேனாக கொடுக்குறேன். எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கன்ஃபர்மேஷன் அலர்ட் வந்துருச்சு. ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாஸ்புக் அப்டேட் ஆகிடுச்சு. வெயிட் சேவ்டு 0.374 வருது. பெனிஃபிட் வந்து 0.012. டோட்டல் கோல்டு வெயிட் சேவ்டு 0.385. எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் மட்டும் வருது. அது கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் எதுவும் வரதில்லை. மெயிலில் என்ன போட்டிருக்காங்க வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ரெசிப்ட் நம்பரு, பாஸ்புக் நம்பரு, கஸ்டமர் நேமு, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு, டேட்டு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸு இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் உங்களை ரீச் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.